ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/7/2024 கேரளா லாட்ரி சாட் கிசானிங் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் நம்ம கடைசி டைமில் பார்த்தோன்னா ஒரு 12 மணி போல் வீடியோ போட்டுருந்தோம். போல் 2 வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த பேட்டர்ன் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 3 டிஜிட் நீங்கள் நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ அந்தளவு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சா நான் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக ஏபி நம்பரில் 88 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம், அதாவது ஏ போலே 2 டைம் 8 அப்படின்னு சொல்லி இறங்குச்சுன்னா அடுத்த நாள் நம்பர் ஏபி 27. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம போன மாதம் 8 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 டைம் இறங்கியிருக்கு. ஸோ அடுத்து ஏபி 27. ஸோ இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் 2 டைம் இறங்கி மறுபடியும் நமக்கு ஏபி 72 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 அடித்து 27 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு அடுத்த நாள் எப்படி நமக்கு கேம் அடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் எப்படி கேம் ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 074. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 440. சரிங்களா? ஸோ இதுலேருந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட், அதாவது ஃபஸ்ட் 8 அடித்தப்போ 30/74 அடிச்சிருந்தாங்களா. ஸோ அதுலேருந்து 3 நம்பருமே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 83/31 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 83/31லேருந்து 3 நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். சரிங்களா? இங்கே 30/74லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 74/40 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 83/31லேருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 83/31 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் 83/31லேருந்து நம்ம 3 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. கரெக்டாக இதுக்கு மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா 40 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த 40க்கு டேரெக்டாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா 04 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 440 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே உள்ள நம்பரு 99க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பண்ணி ஏபியில் வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்து ஏசியில் அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துலேருந்து, அதாவது 88க்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து நமக்கு பவர் பண்ணி ஏபியில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு இந்த இடத்துல 83 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே உள்ள நம்பருக்கு 82 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இங்கே 88 அப்படின்ற நம்பர் இருக்குது. சரிங்களா? அப்போ 82 அப்படிங்கிறப்ப இதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடித்தோம்னா நமக்கு 3 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த 30/74 பாருங்கள், 30/74. ஸோ நெக்ஸ்ட்டு 88ன்னு சொல்லி வச்சப்போ 74/40ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி அடித்தாங்க அப்படின்னா நமக்கு சி போர்டில் ஒரு 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் சொல்லிடுறேன். ஏன்னா இதுலேருந்து 3 நம்பர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேட்டர்ன் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இங்கே கரெக்டாக 542. சரிங்களா? 542 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 542 மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா, சரிங்களா, 542 மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 11. சரிங்களா? அதுக்கு மேலே உள்ள சி போர்டு 3 எடுத்து நமக்கு இந்த இடத்துல சி போர்டு 3 அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 065க்கு பாருங்கள், மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 11. ஸோ இங்கே உள்ள 0 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 0 அடிச்சிருக்காங்க. ஸோ 272 மொத்தமாக டோட்டல் பண்ணுவோம்னா நமக்கு 11. சரிங்களா? அங்கே உள்ள 8 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 8 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த நம்பரை இதுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது சி போர்டில் 8 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா 138. சரிங்களா? 138 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணணும். அதாவது 83/41ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணணும். அப்போது 41/38. இங்கே எப்படி நமக்கு 30/74ன்னு சொல்லி அடித்து மறுபடியும் நமக்கு இங்கே அடிக்கும்போது 74. சரிங்களா? 74/40ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இங்கே இந்த 3க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 4ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு நம்ம ப்ளஸ் பண்ணல. சரிங்களா? 8க்கு ப்ளஸ் பண்ணால் நம்ம பார்த்தீங்கன்னா 3க்கு இந்த சைடு உள்ள நம்பர்லேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 41/38 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலையே ஏபிஎஸ்சிபிஸில் 11/31 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது நமக்கு காமன் அந்த 04 கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 04க்கு
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 04 நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 13 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 1331 அப்படிங்கிற நம்பரு ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஆல்போர்டில் 1331 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ இந்த நம்பர் தான் நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 138 அப்படி நம்பரு ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. 138 413 38 431 8 சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் எடுத்துங்க. 41 38 43 18 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த பேட்டர்ன் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் தான், வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போது ஏபி மட்டும் பாருங்கள் 88 27 02 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு மேலே உள்ள நம்பர் பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு லாஸ்ட்டு 3 நாள் ரிசல்ட் எழுதுறதில் இப்போது இங்கே 9 8 இருக்குது பார்த்தீங்களா. 9 8 98, அதாவது இந்த ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் மட்டும் பாருங்கள் 98 அப்படிங்கிற நம்பரு. இங்கே நமக்கு டி போர்டு அண்டு ஏ போர்டில் அடிச்சிருக்காங்க சரிங்களா 98. ஸோ நெக்ஸ்ட்டு அடிக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு அண்டு ஏ போர்டில் தான் அடிச்சிருக்காங்க சரிங்களா 98. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே பாருங்கள் 27 சரிங்களா. 27 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏ போர்டு அண்டு பி போர்டு அடிச்சிருக்காங்க. ஸோ 27. ஸோ நெக்ஸ்ட் அடிக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் வரணும் சரிங்களா. பிசியில் வந்துச்சுன்னா 42 அப்படி நம்பர் வரணும் சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டாக 42 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. இப்போ மீதி இங்கே எங்கே நம்பர் எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 98க்கு மீதி 78 இருக்குது. இங்கே உள்ள நம்பரே சரிங்களா 8 அப்படிங்கிற நம்பருக்கு பாருங்கள் இந்த இடத்துல 8. ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் ஏ போர்டு, அடுத்த நம்பரு பி போர்டு, அடுத்து இந்த இடத்துல சி போர்டு எடுக்கணும் சரிங்களா. இப்போது 78 சரிங்களா. 78 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல 4 டிஜிட் அடிச்சிட்டாங்க சரிங்களா. 98 78 அடிச்சிட்டாங்க. அடுத்து நமக்கு இந்த இடத்துல சி போர்டு, இந்த இடத்துல டி போர்டு நம்பர் எங்கே எடுத்துருக்கான்னு பாருங்கள். இங்கே 02. அடுத்து உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 02 தான் இருக்குது. அந்த 02 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 02 அடிச்சிட்டாங்க. அப்போது நமக்கு நெக்ஸ்ட் உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 0 எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுத்தாங்கன்னா 50 சரிங்களா. 50 அப்படிங்கிறத டேரெக்டாக வச்சோம்னா 50 42 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 50 42 அப்படிங்கிற நம்பர் வந்து டேரெக்டாக நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 50 42 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் தான் லாஸ்ட் பேட்டர்ன். ஸோ மொத்தம் இப்போ 2 நம்பர் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்ததாக சொல்லக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் சரிங்களா. ஸோ இதோட கெஸிங் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 98 78 அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 98 78 02 72 இதனுடைய ஆப்போசிட் நம்பர் பாருங்கள். கரெக்டாக 98 78 சரிங்களா. 98 78க்கு 43 23 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 7 2 52 சரிங்களா. 57 27. ஸோ இந்த 43 23 அப்படிங்கிற நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக ஸோ இந்த இடத்துல 32 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ 32. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஏபி 75, இங்கே பிசி. ஸோ திரும்ப நம்ம 2 நாள் கேப் விட்டு இங்கே ஏசி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த 32க்கு பாருங்கள், 32க்கு பவர் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87 சரிங்களா. 87. அதுக்கு மேலே 3 நாள் இருக்குது சரிங்களா. 3 நாளுக்கு பவர் பண்ணோம்னா நமக்கு 8 9 சரிங்களா. 8 9 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 98 அப்படிங்கிற நம்பர் இங்கே போட்டுக்கலாம். 98 87 அப்படிங்கிற நம்பர் இங்கே நமக்கு டேரெக்டாக பாஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 75 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 75க்கு பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 02 சரிங்களா. 75க்கு பவர் பண்ணோம்னா 02. அந்த நம்பர் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. 02 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே 2 7 இருக்குது. இப்போ 2 7க்கு பவர் பண்ணோம்னா 72 அப்படிங்கிற நம்பரை இங்கே அடித்து நமக்கு 02 72 அப்படின்னு சொல்லிட்டு கேம் முடிச்சிட்டாங்க. அப்போ 98 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில்
நமக்கு 32 அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு பிசி அடிச்சிட்டாங்க. 75 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அடிச்சிருக்காங்க. சரி 75க்கு 02 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 02 அப்படிங்கிற நம்பர் உள்ளே அடிச்சிருக்காங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா, இப்போ இந்த நம்பரையும் நம்ம உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு ஒரு சி போர்டு மட்டும் விட்டு பாருங்கள். சரிங்களா, 980 தெளிவாக சொன்னோம்னா சி போர்டு மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். 027. சரிங்களா, இப்போது இந்த 2 நம்பர் மட்டும் விட்டுருங்க. இங்கே ஃபஸ்ட்டு 82 அப்படிங்கிற நம்பர் இங்கே ஆடிருக்காங்க. இதே நீங்கள் ஏபிசியாக வச்சுக்கோங்க, பிசியில் நம்பரு. ஸோ 75க்கு 02 இங்கே ஆடிட்டாங்க. அப்போது நம்ம அடுத்து வரக்கூடிய நம்பர் இந்த இடத்துல தான், அதாவது ஏவும் வந்து சியில் வரணும். இப்போ ஏ வந்து சியில் வந்து பார்த்தோன்னா 9 8 இருக்குது. 9 8க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 3. சரிங்களா, இப்போது 4 3 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போது 4 3க்கு இங்கே நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு 8 4 8ன்னு இருக்குது. 4 8க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 4. சரிங்களா, இப்போது 27 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 7 2 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 3 4க்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணி நமக்கு 8 7 அப்படிங்கிற நம்பர் பிசி தான் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ நமக்கு 8 4க்கு பவர் பண்ணோம்னா நமக்கு 9 3. சரிங்களா, அப்போது 933 அப்படிங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா, ஸோ இந்த நம்பரை மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஏன்னா நமக்கு 6 நம்பர் வரும். பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பரே திருப்பி 39. சரிங்களா, 39 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தா 34 வரும். 33 49 49 33 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு இன்றைக்கி எடுத்த மாதிரியே வந்து பார்த்தோன்னா எது அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ இன்றைக்கி வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.